நடப்பாண்டில் 1200 புதிய பேருந்துகள், 100 மினி பஸ்கள், மின் உற்பத்தி திட்டங்கள் உட்பட பல்வேறு அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று சட்டசபையில் விதி 110 கீழ் 3 அறிவிப்புகளை வெளியிட்டார். நடப்பாண்டில் 1200 புதிய பேருந்துகள், சென்னையில் 100 சிற்றுந்துகள், ஜப்தியான அரசு பேருந்துகளை மீட்க நடவடிக்கை, புதிய ஆர்டிஓ அலுவலகங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகளை ஜெயலலிதா வெளியிட்டார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளை நவீனப்படுத்தும் வகையில் பல ஆண்டுகளுக்கு மேல் இயக்கப்படும் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை இயக்க எனது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக 2014-15 ஆண்டில் 253 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் 1200 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். சென்னை மாநகர மக்களிடையே ஏகோபித்த வரவேற்பு இருப்பதை கருத்தில் கொண்டும் பெருகி வரும் மக்கள் தொகையை கணக்கில் கொண்டும் மேலும் 100 புதிய சிற்றுந்துகள் 16 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டு சென்னை மாநகரில் உள்ள பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு அறிக்கையில் 60 துணை மின் நிலையங்கள், சூரிய மின் சக்தியை மின் தொடரமைப்பில் சேர்க்கும் துணை மின் நிலையங்கள் மற்றும் நடப்பாண்டில் 10 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 60 துணை மின் நிலையங்கள் மற்றும் 2500 சுற்று கிலோமீட்டர் உயர் அழுத்த மின் வழித்தட பாதைகள் 5284 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் தென் மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி மூலம் கிடைக்கும் மின்சாரத்தை மின் தொடரமைப்பில் சேர்ப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 400 கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் 435 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், விருதுநகர் மாவட்டம் முத்துராமலிங்கபுரத்தில் 230 கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் 47 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைக்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளில் 30 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக நடப்பு நிதியாண்டில் மேலும் 10 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்படும். மற்றொரு அறிக்கையில் ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் கல்விக்கான பல்வேறு திட்டங்களையும் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார்.